மனுஷனை அநியாயமாக சிலுவையில் அரைஞ்சு கஷ்டப்படுத்தி பெரும் துயரப்படுத்தினால ஏன் புனித வெள்ளியாக கொண்டாடுறோம் என்ற கேள்வி பலருக்குள்ளும் இருக்கும். மனித குலத்தோட பாவங்களை ஏற்க இயேசு தன்னைத்தானே அர்ப்பணித்த நாள். அது மட்டும் இல்லாமல் அவர் அர்ப்பணித்த உயிர் தியாகத்தால நல்லது நடந்ததுன்னு நம்புறதுனால இந்த தினம் புனித வெள்ளியாக கொண்டாடப்படுது. காட்ஸ் ஃப்ரைடே என்பதுலேருந்து மறைவி வந்தது தான் குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறாங்கங்க. இயேசுநாதர் சிலுவையை சுமந்து சென்ற அந்த 14 பாதைகளில் பல மாற்றங்கள் நிகழ்ந்ததை எடுத்து கூறும் தினமாகவும் இந்த காட்ஸ் ஃப்ரைடே இருக்கு. கத்தோலிக்க தேவாலயங்களில் சிலுவை பாதை வழிபாடு நடக்கும். இது பார்ப்பவர் மனதை உருக்கும் வகையில் அமைஞ்சிருக்கும். புனித வெள்ளியன்று தேவாலயங்களில் பல தனித்துவமான தன்மையா அமைதியாக காணப்படும். அன்று ஆலயங்களில் ஒளி எதுவும் இருக்காது, மணி எதுவும் ஒலிக்காது. பீடத்தில் இருக்கும் அலங்கார துணிகள் எல்லாமே அகற்றிடுவாங்கங்க. மெழுகுவர்த்திகள் அணைக்கப்படும். இயேசு துன்பப்பட்ட இந்த நாளை சுகமாக கடைபிடிக்கிறாங்க. அதனால வழிபாடு மிகவும் எளிமையாகத்தான் இருக்கும். இயேசு சிலுவையில் தொங்கிய கடைசி 3 மணி நேரம் மிகவும் முக்கியமாக கருதப்படுதுங்க. அதாவது 12:30 மணியிலேருந்து நண்பகல் 12 மணியிலேருந்து 3 மணி வரைக்கும் உலகமெங்கும் உள்ள கிறிஸ்துவ ஆலயங்களில் மௌன அஞ்சலி செலுத்துவாங்க. அன்று பலரும் உணவு உண்ணாம இருப்பாங்க. சிலர் வேப்பம்பு போன்ற கசப்பான உணவுகளை உட்கொண்டு இயேசுவோட துயரத்தை உணர்வாங்க. சிலுவையை முத்தமிட்டு மரியாதை செய்யும் நாளும் நாளைக்கு தாங்க கொண்டாடப்படுது. மன்னித்தல் என்பது பலவீனம் அல்ல, அதுதான் ஒரு மனிதனின் பெரிய பலம். நமக்கு இத்தனோன்னு சண்டை வந்துட்டா போதும், அதுக்கு கோவம் இதுக்கு கோவம், மன்னிக்கவே மாட்டேங்கிறோம். பரம்பொருளே இவங்க செய்வதறியாது செய்கிறாங்க, இவங்க செய்கிற தப்பையும் மன்னிச்சு இவங்களையும் காத்து ரட்சிக்கவும் அப்படின்னு சொன்னவர் தான் இயேசுநாதர். அவரே தான் பட்ட துயரத்தை எல்லாம் மறந்து மன்னித்து சிலுவையில் அரைஞ்சது தப்புனே தெரியாமல் இவங்க செஞ்சிட்ருக்காங்க, அதனால் இதை தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு பரம்பொருள்கிட்ட கேட்டாருங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் தெய்வீக பிறவியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது ஒரு 7 வார்த்தைகள் பேசுவாருங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதாவே இவர்களையும் மன்னியும், இவர்கள் செய்வதறியாது செய்கிறார்கள் என மன்னிப்பின் சிகரமாக விளங்கினாரு. தன்னோட இரு பக்கத்துலேயும் 2 குற்றவாளிகளை சிலையில் அறைவாங்க. அப்போ ஒருத்தன் மட்டும் மனம் திருந்திடுவான். அவனை பார்த்து இன்று நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய் என்றார். 3வது வார்த்தை, ஸ்திரியே அதே உன் மகன், அதோ உன் தாய். ஒருத்தன் மரண போராட்டத்தில் இருக்கும்போது கூட தன் தாய் உறவுகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனித கடமை உணர்றாரு. 4வதாக, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஒரு மனிதனாக அவர் அனுபவித்த வேதனை துயரத்தை கடவுள்கிட்ட தாங்க சொல்ல முடியும். அதனாலதான் ஏன் என்னை கைவிட்டீங்க கடவுளே அப்படின்னு கொஸ்டின் வச்சுட்டாரு. 5வது வார்த்தை, தாகமாக இருக்கிறேன். இது உடல் தாகத்தை மட்டுமல்ல, உலக மக்கள் எல்லாம் கருணை அன்பால நிறைஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு தாகத்தில் இருக்கேன்னு சொல்கிறாருங்க. 6வது வார்த்தை, தான் என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு முடிந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. எல்லாருமே அப்படி தான், இங்கே 100 வருஷம்லாம் இருக்க போகிறது இல்லைங்க. அவங்க வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா கேள்விக்கிட்டே இருக்கலாம். அதனால் கொஞ்சமாவது நல்லது செய்வோம். அடுத்துதான் 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். நான் வந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டேன், என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, என்னோட ஆவியை பத்திரமா, அதாவது ஆத்மாவை இப்போ திருவடையில் ஒப்படைக்கிறேன் கடவுளேன்னு சொல்கிறாருங்க. ஒரு சமூகத்துக்காக, மக்களுக்காக, அன்பு கருணையை புரிய வைக்கிறதுக்காக எல்லாரும் எடுத்து வந்த இயேசு வாழ்நாளெல்லாம் நம்ம நெஞ்சத்தில் நிறைஞ்சிருப்பார். அவரோட ஆசை வழிப்படி நடக்கையில் நமக்கு நிச்சயமாக கிடச்சிரும். தேவனோட ஆசையோட இன்னைக்கு தான் நீங்கள் வீடியோ முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் எனக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவனோட ஆசையால் எல்லாரும் ஒட்டுமொத்த உலகமும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இயங்கட்டும். தேவனே எம்மையும் ரட்சிப்பீராக. மேலும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி, தேநீர் கதைகள் தோழி, தாமல் சோஷியல் ஹப். அனைவருக்கும் நன்றி.